ஒருவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அவருடைய மரணத்தை பரிதாபமாக வைத்து பல ஆண்டுகளுக்கு பின்பு வந்த ஒருவர் அந்த பரிதாபத்தையே வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அல்ல. உலகத்திலே மிகப்பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அநேக அப்போஸ்தலர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். நானும் சாட்சி கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்திய ஜீவனை தருகிறவர். அவரே மெய்யான தேவன். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்திய நியாய தீர்ப்பை ஒவ்வொரு மனிதருக்கும் வைக்கப் போகிறார். அருமையான தேவ ஜனமே, அவருடைய மரணத்திலே தான் ஆசீர்வாதமே இருக்கிறது. அவருடைய மரணத்திலே தான் உலகத்தின் விடுதலையே இருக்கிறது. பாவங்களையும் சாபங்களையும் பாதாளத்தையும் மரணங்களையும் ஜெயித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். இதோ இந்த வேளையிலே உங்கள் மனமடிவை அவர் மாற்றுவார். உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா.